சென்னையில ப்ராப்பர்ட்டிஸ் தேடுறீங்கன்னா findbhk.com போங்க. மேட்சிங் ப்ராப்பர்ட்டிஸை AI உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணும். சட்டமன்ற தேர்தலுக்கான மத்திய தேர்தல் பார்வையாளர்களை நியமித்திருக்கிறது தேர்தல் ஆணையம். இது குறித்த கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் ரமேஷ்குமார் விவரிக்க கேட்போம். ரமேஷ், வணக்கம். இப்போ தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இந்த எத்தனை பார்வையாளர்கள் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள்? இந்த 5 மாநில சட்டமன்ற தேர்தலை பொறுத்த வரைக்கும் பார்வையாளர்கள் நியமனம் பற்றிய முழு விவரங்கள் என்ன? சட்டப்பேரவை தேர்தல் நடைபெற உள்ள தமிழ்நாடு, பாண்டிச்சேரி, கேரளம் உள்ளிட்ட மாநிலங்களுக்கு மத்திய தேர்தல் பார்வையாளர்களை நியமித்து தேர்தல் ஆணையம் உத்தரவிட்டிருக்கிறது. 5 மாநிலங்களிலும் ஒட்டுமொத்தமாக 832 சட்டப்பேரவை தொகுதிகள் தேர்தலை சந்திக்க இருக்கின்றன. இந்த 832 சட்டப்பேரவை தொகுதிகளுக்கும் ஒட்டுமொத்தமாக 1111 மத்திய தேர்தல் பார்வையாளர்கள் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். தமிழகத்தை பொறுத்தவரை மொத்தம் 234 சட்டப்பேரவை தொகுதிகள் இருக்கின்றன. இந்த 234 சட்டப்பேரவை தொகுதிகளுக்கும் மொத்தம் 327 மத்திய தேர்தல் பார்வையாளர்கள் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்த தேர்தல் பார்வையாளர்கள் 3 வகைகளாக பிரிக்கப்படுவார்கள். ஒருவர் பொது பார்வையாளர், ஒருவர் காவல் பார்வையாளர், மற்றொருவர் செலவின பார்வையாளர்கள். இதில் தமிழகத்தை பொறுத்தவரை 136 பொது தேர்தல் பார்வையாளர்கள் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். 40 காவல் பார்வையாளர்கள் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். 151 செலவின பார்வையாளர்கள் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்த செலவின பார்வையாளர்கள் முக்கியமான வேலையே வேட்பாளர்கள் தேர்தல் ஆணையம் வரையறுத்திருக்கக்கூடிய அந்த குறிப்பிட்ட தொகைக்குள் செலவு செய்கிறார்களா, அரசியல் கட்சிகள் ஒவ்வொரு வேட்பாளருக்கும் எவ்வளவு செலவு செய்கிறார்கள் உள்ளிட்டவற்றை எல்லாம் கண்காணித்திற்கு அவ்வப்போது தேர்தல் ஆணையத்திற்கு அறிக்கை அளித்துக் கொண்டே இருப்பார்கள். தேர்தல் ஆணையம் நிர்ணயித்த அளவை விட கூடுதலாக எந்த ஒரு வேட்பாளராக செலவு செய்தால் அல்லது அரசியல் கட்சிகள் செலவு செய்தால் அவர்களின் மீது நடவடிக்கை எடுப்பதற்கும் இந்த தேர்தல் பார்வையாளர்கள் தேர்தல் ஆணையத்திற்கு அறிக்கை அனுப்புவார்கள். குறிப்பாக தேர்தல் ஆணையத்தால் எல்லா தொகுதிகளுக்கும் நேரில் சென்று அவர்களால் பார்வையிட முடியாது என்பதால் அவர்களின் பிரதிநிதிகளாக தேர்தல் ஆணையம் இவர்களை பார்வையாளர்களாக நியமிக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது. இவர்கள் தேர்தல் ஆணையத்தின் கண்களாகவும் காதுகளாகவும் செயல்படுவார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. இதுல மற்றொரு குறிப்பிடத்தக்க இன்னொரு விஷயம், மற்ற மாநிலங்களை காட்டிலும் தமிழகத்திற்கு மட்டும்தான் செலவின பார்வையாளர்கள் கூடுதலாக நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். தமிழகத்திற்கு மட்டும் 151 பேர் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். தமிழகத்தை விட அதிகமான தொகுதிகளை கொண்டிருக்கக்கூடிய மேற்கு வங்கத்துக்கு 100 பேர் மட்டுமே தேர்தல் செலவின பார்வையாளர்களாக நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். இதற்கான காரணம், தமிழகத்தை பொறுத்தவரை தேர்தல் ஆணையம் அடிக்கடி சொல்லக்கூடிய விஷயம் என்பது தமிழகத்தில் தான் செலவு செய்வது என்பது மிக அதிகமாக இருக்கிறது. வாக்காளர்களுக்கு பரிசு பொருள் கொடுப்பது, பணம் விநியோகம் செய்வது போன்றவை எல்லாம் மிக அதிகமாக இருக்கிறது. வேட்பாளர்களும் அரசியல் கட்சியும் நிர்ணயித்த இலக்கை விட அதிகமான தொகையை செலவு செய்கிறார்கள் என்று பரவலாக ஒரு புகாரும் குற்றம் முன்வைக்கப்படுகிறது. இந்த சூழ்நிலையில் தான் மற்ற மாநிலங்களை காட்டிலும் தமிழகத்திற்கு தேர்தல் செலவின பார்வையாளர்கள் கூடுதலாக நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்று குறிப்பிடத்தக்கது. இவர்கள் நாளைய தினமே தேர்தல் நடைபெற உள்ள மாநிலங்களுக்கு நேரில் சென்று பணியில் ஈடுபடுவார்கள் எனவும், அவர்கள் சென்று சேர்ந்த பிறகு தங்களை பற்றிய அனைத்து விவரங்களையும் அரசியல் கட்சிகள், வாக்காளர்கள், பொதுமக்கள் மற்றும் வேட்பாளர்களுக்கு தெரியப்படுத்துவார்கள். எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் வேட்பாளர்களோ அல்லது பொதுமக்களோ இவர்களை தொடர்பு கொண்டு தங்களுடைய புகார்களை தெரிவிக்கலாம் என்றும் தேர்தல் ஆணையம் தெரிவித்திருக்கிறது. தகவல்களுக்கு நன்றி ரமேஷ். சென்னையில ப்ராப்பர்ட்டிஸ் தேடுறீங்கன்னா findbhk.com போங்க. மேட்சிங் ப்ராப்பர்ட்டிஸை AI உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணும்.